வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RVS Tech. அடுத்தது இன்றைக்கி ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இல்லை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிற அந்த வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு நமக்கு வந்து அசைன் பண்ணும். அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்துட்டு ரெண்டு தான் நம்ம வந்து பிரித்து எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட். மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரே டைமில் 4 வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் B ஈக்குவல் C ஈக்குவல் D ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து அசைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது. காம்போனன்ட் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, A ஈக்குவல் டு A ப்ளஸ் B அப்படிங்கிறத நான் வந்து A ப்ளஸ் ஈக்குவல் டு B அப்படின்னே நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதிடலாம். அதே போல் சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா A ஈக்குவல் டு A மைனஸ் B அப்படிங்கிறத A மைனஸ் Bனே நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ ஏவில் அசைன் பண்ணுறது போல் நம்ம வந்துட்டு பிலையும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து எழுதுறத நம்ம வந்துட்டு காம்போனன்ட் அசைன்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஆல்ரெடி வந்துட்டு ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளஸ் சிம்பிளுக்கு 2 வகையான மீனிங்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் அடிஷனாகவும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து யூனரி ப்ளஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் கண்டினியூவாக ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூவாக நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிள் இருக்கணும். அந்த வேரியபிளோடைய வேல்யூவை இது வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி திரும்ப அந்த வேரியபிளுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதில் வந்து இந்த அசைன்மெண்ட் அதாவது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு வந்து 2 ஆர்டர் நமக்கு வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர். ப்ரீ அப்படின்னா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடி. எதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஐ அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன். ஐ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆப்ரேட்டர் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு ப்ரீ ஆர்டர். அதே வேரியபிளுக்கு பின்னாடி நான் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து போஸ்ட் ஆர்டர். சரி, நம்ம வந்து ப்ரீக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ ஈக்குவல் நான் வந்து 10ன்னு நான் வந்து வேல்யூ அசைன்மெண்ட் பண்ணுறேன். 10ன்னு நான் வந்து கொடுத்துட்டு பிரிண்ட்எஃபில் வெறும் ஐ மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணால் 10ன்னு மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அதே நான் வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஐ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து 11 பிரிண்ட் ஆகும். எப்படி 11 பிரிண்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர், நமக்கு ஐ அப்படிங்கிறது தான் வேரியபிள். ஐயில் தான் அந்த 10ங்கிற அந்த வேல்யூ இருக்கும். அந்த 10ங்கிற அந்த வேல்யூவை நான் வந்து பிரிண்ட்எஃபில் பிரிண்ட் பண்ண நான் வந்து சொல்கிறேன். பிரிண்ட்எஃபில் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ப்ரீ ஆர்டரில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ பிரிண்ட்எஃபில் இந்த ஐயோடைய வேல்யூ 10ங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி 11ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுதான் ப்ரீ ஆர்டர் அப்படிங்கிறது. சரி, போஸ்ட் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே பிரிண்ட்எஃப் ஐயோடைய வேல்யூ 10 அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட்எஃபில் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த இடத்துல போஸ்ட் ஆர்டரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். போஸ்ட் அப்படின்னா பிறகு. எதுக்கு பிறகுனா பிரிண்ட்எஃபில் கொடுத்துருக்கனால இந்த ஐயோடைய வேல்யூ 10ங்கிறத பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ அதுதான் போஸ்ட் ஆர்டர். இப்போ ஒரு வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் பண்ணுமா, பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நான் இப்போ வந்துட்டு கொடுக்கறது தான் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் 3. எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஷன் 2 அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூ பார்ட், எக்ஸ்பிரஷன் 3 அப்படிங்கிறது ஃபால்ஸ் பார்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டு பிட்வைஸ் ஆர் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட். இது எல்லாமே இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு பைனரி கோடில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ எந்த ஒரு வேல்யூ நம்ம வந்து கொடுத்தாலும் அதை பைனரி கோடுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரி கோடில் வந்துட்டு பிட்வைஸ் அண்டு ஆர் கொடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அந்த ஆன்சரை
ஆஸ்கி கோடில் நமக்கு வந்து டிஜிட்டலில் நம்ம ஆஸ்கில் நம்ம எதில் வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த வேல்யூவாகவே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சியில் வந்து சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் நமக்கு வந்து இருக்குது. நார்மலாகவே நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுற அந்த வேரியபிள்ஸோடைய சைஸ்லாம் நமக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்பைலர் நமக்கு வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ண அந்த டேட்டா டைப்புடைய வேரியபிள்ஸோடைய சைஸ் வந்து நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த கம்பைலர் அந்த வேரியபிளுக்கு எவ்வளோ சைஸ் நமக்கு வந்து அலாட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதே அப்படியே ப்ரோக்ராம்ஸாக பார்க்கலாம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இன்டீஜரில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 3 வேரியபிளுக்குமே நான் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பிரிண்ட்எஃப்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் த வேல்யூ ஏ அண்ட் பி 2 வேல்யூ நான் வந்துட்டு என்டர் பண்ண சொல்கிறேன். ஸ்கேன்எஃப்ல அந்த 2 வேல்யூமே நான் வந்து வாங்கின அந்த 2 வேல்யூமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன், ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஏபி 2 இதுவுமே ஆட் பண்ணி ஏவிலேயே ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறது தான் இதோடைய மீனிங். அப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஏவுடைய வேல்யூ எரேஸ் ஆகிட்டு ஏபி 2 இதுவுமே ஆட் பண்ண அந்த நியூ அடிஷன் வேல்யூ தான் எனக்கு ஏவில் வந்து அசைன் ஆகும். அகைன் திரும்ப நான் வந்து ஏபி 2 வேல்யூமே நான் வாங்கி சப்ட்ராக்ஷன் பண்ணி பியில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 நான் வந்து கொடுக்குறேன், பிக்கு வந்து 2 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 33 அப்படிங்கிறத ஏவுக்கும் 2 அப்படிங்கிறத பிக்கும் அசைன் பண்ணிக்கும். இப்போ இந்த இடத்துல 33 + 2 ஆட் பண்ணோன்னா 35 அப்படிங்கிறது எனக்கு ஏவில் வந்து அசைன் ஆகும். ஸோ அசைன் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ 35 அப்படிங்கிறது இதில் வந்து அசைன் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது சேம் அதே வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். 33 2 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் ஏபி 2 வேல்யூமே எனக்கு வந்து வாங்கும். அடுத்தது பி மைனஸ் ஏ நான் வந்து கொடுத்துருக்கேன். பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா -33 எனக்கு வந்துருக்கு. அப்போ 2ல் -33 நமக்கு வந்து போணுச்சு அப்படின்னா மீதி வந்துட்டு -31 அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆன்சராக எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி வர ஆன்சரை திரும்ப எனக்கு வந்து பிலேயே எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது போல் நமக்கு வந்து எழுதுறதா இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்டாக நம்ம வந்து இது போலேயே நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ அதுதான் வந்து காம்போனன்ட் அசைன்மெண்ட் அப்படின்றது. அதுக்கடுத்தது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் தி எனி ஏஜ் நான் வந்து கொடுத்துட்டு ஸ்கேன்எஃப்ல ஏஜ் அப்படிங்கிறத வந்து வாங்குகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் 1 இது வந்து கண்டிஷன். அடுத்தது கொஸ்டின் மார்க்லேருந்து கோலன் வரைக்கும் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பார்ட்டு. கோனல்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிறது செமிகோலன் வரைக்கும் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் பார்ட்டு. இப்போ இதை வந்துட்டு ரன் பண்ணலாம். என்டர் தி ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ 21 நான் வந்து கொடுக்குறேன். 21 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 21 அப்படிங்கிற இந்த வேல்யூவை வாங்கி ஏஜுங்கிறத வந்து அசைன் பண்ணி வச்சுக்கும். ஏஜ் > 18 சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது இந்த இடத்துல ட்ரூ பார்ட் கொஸ்டின் மார்க் கோலன் இந்த இடத்துல இருக்கிற இந்த திஸ் இஸ் மேஜர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நான் வந்துட்டு 18க்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன், இப்போ 17 நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நிறைய எனக்கு வந்து கோலனுக்கு அடுத்து உள்ள பார்ட் எனக்கு வந்து வரும். திஸ் இஸ் மைனர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், இன்னும் ஃபர்தராக இதெல்லாமே நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து பின்னாடி பார்ப்போம். அந்த ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். தேங்க்யூ.